வணக்கம் ரவி. வங்கக்கடலில் நிலவி கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் தரங்கம்பாடி, திருக்கடையூர், செம்மனார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது பரவலாக மழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுகாவில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழை காரணமாக தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகம் உள்ளிட்ட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் இருசொண்டு காணப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் சராசரியாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 104.20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேடு 92 மில்லிமீட்டர் மழை, சீர்காழி 74 மில்லிமீட்டர் மழை, கொள்ளிடம் 46 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி 68.70 மில்லிமீட்டர், செம்மனார் கோயில் 81.80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 28 மீனவ கிராம மக்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என குறிப்பிடத்தக்கது. சரி.